முகப்பருக்கள் வந்துருச்சுன்னா கிள்ளி விடக்கூடாது. அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். மலைவேம்பு, அம்மன் பச்சரிசி கொஞ்சமாக பால் விட்டு அரைச்சிக்கலாம் அல்லது தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். கூட்டு மருந்தோட கசகசாவும் கிராம்பும் பொடி பண்ணி வச்சுருக்கிறத இந்த அரைச்சி வச்சுருக்க கலவை கூட சேர்த்துக்கிறணும். நல்லா ஒன்றா கலந்துடலாம். முகத்தில் நம்ம போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் பால் சேர்த்துக்கிறணும். கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால். இந்த கலவையை ஏதாவது ஒரு நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் அதிக பருக்கள் வந்துருச்சுன்னா, அந்த வயசில் இருக்கிற பெரியவங்களுக்கு 25 வயசு 30 வயசு, ஒரு சிலருக்கு மாதவிடாய் சரியாக போகாமல் இருந்தால் பெண்களுக்கு நிறையவே வரும். அவங்களும் இதை போட்டுக்கிறலாம். போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் முகத்தில் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் படுத்துருங்க. அதுக்கப்புறமா சாதாரணமாக ஒரு பச்சை தண்ணியிலேயே முகத்தை கழுவுங்க. வெந்நீர் வச்சு கழுவ வேண்டாம். பச்சை தண்ணியில் கழுவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொடர்ந்து அந்த பருக்கள் போக வரைக்கும் நீங்கள் கழுவிட்டே வாங்க. அதுக்கப்புறம் முகம் நல்லா வலுவலுன்னு ஆயிரும். அந்த தழும்புகள் கூட இல்லாமல் போயிடும்.